ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜுங்க. பிடிக்கலையா? ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஒன்றும் பெருசாக இல்லை. எமோஷனலா தான் கனெக்ட் ஆகுது. இல்லை ஆகல. ராஜ்கிரண் இட்லி நல்லா இருக்கு, சாம்பார் நல்லா இல்லைங்க. சாம்பார் சட்னி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. பெருசாக பார்த்தி கேரக்டர் ஒன்றும் இல்லை. அருண் விஜய் யாரும் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஸ்டோரி எதுவும் வெயிட் இல்லையா? வெயிட்டே இல்லை, உட்கார முடியல. அது செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கவே முடியல. வேஸ்ட்டு தெரியல. அடுத்து பரோட்டா தான் போடுவார்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. நார்மல் ஸ்டோரி தான். ஒரு இட்லி கடை, அவங்க அப்பா விட்டு போன இட்லி கடை இவர் கேரி ஆன் பண்ணுறாரு ரிட்டர்ன் வந்து. அதில் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி ஸ்மூத்தாக இருக்குது படம். நல்லா இருக்கு, பார்க்கலாம். அருண் விஜய்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? அருண் விஜய் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். கிரேட் கொஸ்டின் கேட்டீங்க. வில்லன் கேரக்டரில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் சமுத்திரக்கனி, இன்னொரு பக்கம் அருண் விஜய், இன்னொரு பக்கம் சத்யராஜ். 3 பேர் டார்கெட் பண்ணுறாங்க. 3 பேரும் கடைசியாக திருந்திடுறாங்க. வயலன்ஸ் எல்லாம் ஹெவியாக இல்லை. 3 பேரும் சரின்னு திருந்திடுறாங்க. ஸ்மூத்தாக முடியுது கதை. எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். எல்லா கேட்டகரியும் இது பார்க்கலாம். நல்லா இருக்கு. எங்கேயுமே முகம் சுளிக்கிற மாதிரி காட்சிகள் இல்லை. படம் அருமையா இருக்கு. ஆமா, ஸ்மூத்தான படம். படம் சூப்பரா இருக்குண்ணா. நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காருண்ணா. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்குண்ணா. வேற லெவலில் இருக்கு. அப்படிங்களா? அப்பா சென்டிமெண்ட் சூப்பர். அப்பா சென்டிமெண்ட் சூப்பரா. படம் நல்லா இருக்கு. அருமை. நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு தனுஷ். நல்லா சூப்பரான கமர்ஷியல் படம் சார். தலைவன் டைரக்ஷன் ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர்ண்ணா. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. ஃபீல் குட் என்டர்டெயினர்னா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீல் குட் பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல்னா. சென்டிமெண்ட்லாம் இருக்கா? சென்டிமெண்ட் தானே. இப்போ வர படத்துலாம் ஏசிடி இப்படி ஆக்ஷனாக தராங்க, இல்லைனா காமெடி கிரிஞ்சு பண்ணுறாங்க. ஆனால் இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அந்த காலத்து ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஒரு காமெடி இல்லை, ஆக்ஷன் அவ்வளோவா இல்லை. ஒரு முழுக்க ஒரு ஃபேமிலி மேனாக படம் பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி மேனாவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளோ நல்ல படம். இப்போ வெளியூர் போய் இப்போ சொந்த ஊர் விட்டு வெளியூர் போகிறாங்க. இந்த ப்ரா கூட வெளியூர் தான் காலேஜ் படிக்கிறேன். வெளியூர் போகிறாங்கன்னா சொந்த மண்ணை அப்படியே விட்டு போயிடுவாங்க. தனுஷ் வந்து அது பெத்த அப்பாவுக்கு திரும்பி ஒரு கன்ஸ் செஞ்ச மாதிரி அவர் நிலத்தன ஓட்டில் அவர் பார்த்து ஒரு இறந்த பின்பும் ஒரு அன்பு தர மாதிரி பல்ஸ் ஃபீல் கூட எடுத்துட்டு போயிட்டாங்கண்ணா. அதான் இப்போ மார்ச் மாசம் பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்பது படம் வந்துச்சு. அப்பலேருந்து எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிருந்தாரு. திரும்பி ஆக்டிங்கே போயிடலாம், வர வேணாம் அப்படின்னு. ஆனா இது அவர் எடுத்த மாதிரி ரொம்ப பாப்பாண்டி பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு அவர். சத்தியமா அவர் ரொம்ப டேரக்டரும் சரி ஆக்டரும் சரியான கம்பேக் கொடுத்துருக்காரு. எப்பவுமே ஆக்டர் டேரக்டர் ஒரு மனுஷன் ஒன்று பண்ணது பெரிய விஷயம் சொல்லுவாங்க. ஆனா அவர் இதை ஆக்டிவும் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர் எப்படி ஸ்கிரீன் செட் ஆகிற மாதிரி நடிச்சும் சூப்பரா பண்ணி அவுட்புட் சூப்பரா வந்திருக்குண்ணா. அது நல்ல ஃபெஸ்டிவல் ரிலீஸ் வேற. சூப்பரா 4 நாள் இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ புக்கிங்ஸ் இல்லை. இப்போ ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் இப்போ முக்கால் சொல்லணும்னா ஒரு படம் வெற்றி ஆகுதுன்னா 50% டீம் காரணம்னா, மீதி 50% உங்க மாதிரி மீடியா அந்த உங்க ரிப்போர்ட்டர்ஸ். நீங்க உங்க பேச்சுக்கு ஏற்று ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, அதை பத்தி 20 பார்ப்பாங்க. நீங்களும் இப்போ வரவங்க நல்ல ரிவ்யூ கொடுத்து நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபேமிலிஸ் வந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கண்ணா. ஒரு வெற்றி படம் தான். இப்போ 3 மாசம் தான் இருக்கு நம்ம வருஷம் முடிய. இந்த ஒரு வருஷத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாம நல்ல படம் வந்துச்சு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன், இந்த மாதிரி இந்த படம் அதுல ஒரு இடம் போடணும். கண்டிப்பா எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்ப இருக்கிற யங்ஸ்டர் வெளியே போறதுக்கு நம்ம நாட்டுல இருந்து பண்றது, நம்ம வீட்டுல இருந்து பண்றது நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. தாராளமா பார்க்கலாம். யங்ஸ்டர் மெயினா பார்க்கணும். ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணிருக்காரு. அவரு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மாதிரி போட்டிருக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு. அதை விட சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. எல்லாமே இருக்கு. சென்டிமெண்ட், காமெடி, காதல் எல்லாமே இருக்கு. எதுவுமே சொல்லல. எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே இதுதான் குறிப்பிட்ட அளவுக்கு இல்ல. எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க. அதான் பிடிச்சிருக்கீங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. அப்படிங்க ஆப்போசிட்டா கொஞ்சம் நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா நடிச்சிருக்காங்க. ப்ரோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. பரவாயில்ல. அதுதான் ப்ரோ எனக்கும் தெரியல. அடுத்து பரோட்டா தான் போடுவார்னு நினைக்கிறேன். இல்ல நல்லா இருக்கு ப்ரோ. சென்டிமெண்ட் ஓவரா இருக்கு. நல்லாவே இருக்கு. ஃபேமிலி